ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புத்தர் போதனைகள். மனதில் ஆசைகளையும் விருப்பங்களையும் நிரப்பாதவன் வாழ்வில் பயமின்றி வாழ்வான். எளிமையாக இருப்பது உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும். பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்காதே. அப்படி செய்வதால் கூடுவது உன் தலைகணமே தவிர மதிப்பல்ல. உணர்ந்தவன் உயர்வான். நிரந்தரம் என்று எதுவும் இல்லை. இன்று உனக்குள் இருக்கும் பிரச்சனையும் கூட. நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம், தப்பில்லை. ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை திரும்பி கூட பார்க்கக்கூடாது. எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விட்டு போங்கள், ஆனால் உங்களால் ஒருவர் அழவோ அழியவோ கூடாது என்பதில் மட்டும் உறுதியாய் இருங்கள். காட்டு சிங்கமாக இருந்தாலும் படுத்து கிடக்காமல் ஓடினால்தான் பசிக்கு இறை கிடைக்கும். கட்டி தங்கமாக இருந்தாலும் வெப்பம் தாங்கினால்தான் நகையாக மதிப்பு கிடைக்கும். மனித வாழ்வும் அப்படித்தான். பிறர் பொறாமைப்படும் அளவிற்கு வாழ ஆசை இல்லை. பிறர் சபிக்காத அளவிற்கு வாழ்ந்தால் போதும். பாதை கடினமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாள் ஒளிமயமாக மாறும். நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களை நேசி. வாழ்க்கை அழகாகும். இன்று கடினமாக இருக்கலாம், நாளை இன்னும் மோசமாக இருக்கலாம். ஆனால் நாளை மறுநாள் பிரகாசமான நாளாக இருக்கும். நம்பிக்கையை இழக்க வேண்டாம். அன்பை வாங்கவும் விற்கவும் முடியாது. அன்புக்கு விலை அன்புதான். எப்போதும் உனது குறைகளை மட்டுமே சொல்லி பழகியவர் உன் நிறைகளை சொல்லப் போவதில்லை. அவரிடம் இருந்து விலகு. பிறருக்கு கொடுப்பதற்கு உங்களிடம் பணம் பொருள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆறுதலாக சொல்ல 4 வார்த்தைகளுமா இல்லாமல் போகும்? கூர்மையான கத்தியை போன்றது நாக்கு. ரத்தம் வர வைக்காமலே ஒருவனை கொன்றுவிடும் வல்லமை அதற்கு உண்டு. தர்மத்திற்கு கோபமில்லை, மன்னிக்கும் இயல்பும் கிடையாது. செய்த தர்மத்தின் பயன் இன்றோ நாளையோ கிடைத்தே தீரும். நாய் குறைக்கிறது என்பதற்காக நீயும் குறைந்து விடாதே. நீ குறைக்கும் இனம் அல்ல, கர்ஜிக்கும் இனம். பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை, பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை. கண்ணாடி நம் முகத்தில் அழுக்கை காட்டினால் கண்ணாடியை உடைக்க மாட்டோம், மாறாக முகத்தை சுத்தம் செய்வோம். அதேபோல் நம் குறைகளை சுட்டி காட்டுபவர்களிடம் கோபப்படக்கூடாது, மாறாக நம் குறைகளை சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.